Hi students, welcome to Chennai IAS Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற யூனிட் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், டபுள் டிஜிட் கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா யூனிட் 8. ஓகே, யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் புதுசாக சேர்க்கப்பட்ட ஒரு சிலபஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த குரூப் 1, அதுக்கப்புறம் நடந்த குரூப் 2, இப்போ நடந்த குரூப் 2, அதுக்கப்புறம் நிறைய ஜிஎஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக நடந்த எக்ஸாம் யூனிட் 8 வந்து அதிக முக்கியத்துவம் இருக்குது. அப்போ என்ன சார் இந்த யூனிட் 8ல முக்கியமாக நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சம்பந்தமா என்னென்னதான் எழுதி வச்சுன்னா அதை ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், இலக்கியம் சம்பந்தம் அது நம்ம தமிழையும் நம்ம படிச்சிருப்போம். அதனால ரொம்ப ரிவிஷன் பண்ண டைம் எடுக்க வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் டாப்பிக்கு கொஞ்சம் டெப்த்தாக நம்ம ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து சோசியல் ரிஃபார்ம் அப்படி மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நீதி கட்சி. ஓகே, நீதி கட்சியில் பெரியார், அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் எப்படி தான் உருவானதுங்கிறது தரவாக நம்ம படிச்சு முடிச்சோம். இவ்வளோ தான் இந்த யூனிட் 8ங்க. ரொம்பலாம் கிடையாது. ஆனால் டாபிக் வைஸ் ரொம்ப சின்னது தான். ஆனால் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள். லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி. ஓகே, ஒரு 200-300 பக்கம் படிக்கிற அளவுக்கு லிட்ரேச்சர் டாபிக் இருக்கும். அப்போ நம்ம ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் ஒரு கொஸ்டின் பாருங்க. சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழ் மட்டும் இருக்கும், ஒரு சில மேக்ஸிமம் கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்குது, ஒரு சில கொஸ்டின் மட்டும் தமிழ்ல இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலை பார்த்த உடனே இது எந்த நூல்ல இருந்து எந்த வகையான நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு 10 பாட்டு நூல். ஓகே, இது ஒரு 10 பாட்டு நூல். ஓகே, இது ஒன்று 10 பாட்டு நூலுக்கு அப்புறம் இது வந்து 11 கீழ்கணக்குல 2 இருக்கும். 8 தொகை 10 பாட்டு. சார் 11 மேல் கணக்குல 8 தொகை 10 பாட்டு. இந்த ரெண்டுமே அதுல வந்து 10 பாட்டு நூல்கள்ல ஒரு நூல்கள் தான் எனது மதுரை காஞ்சி. ஓகே, இந்த மதுரை காஞ்சி மதுரைங்கிற பெயர் இருக்குது. அப்ப யாரை பற்றி தான் சொல்லக்கூடிய, எந்த மன்னனை பற்றி போடக்கூடியது? பாண்டிய மன்னர்களை பற்றி போடக்கூடியது. ஓகே, பாண்டிய மன்னர்களையும் இந்த நூல் வந்து யாரை வந்து பாட்டுடை தலைவனாக பெற்றிருந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த மன்னனை தான் தலைவனா வந்து பெற்றிருக்கு. ஓகே, வேறு பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா? அப்போ இதோடைய ஆத்தர் யார் அப்படிங்கிறேன், இதை எழுதியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். ஓகே, ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய மாங்குடி மருதனார். இந்த நக்கீரர் என்னென்ன பாடல்கள் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் திருமுருகாற்று படை, அதாவது 10 பாட்டு நூல்களுடைய முதல் நூலான திருமுருகாற்று படை எழுதியவர் இவர் தான். அதே மாதிரி நெடுநல் வாடை அப்படிங்கிற நூலையும் எழுதியவர் யார் தான்? நக்கீரர் தான். ஓகே, நெக்ஸ்ட் தொல்காப்பியத்தின் வழி நூலாக விளங்கும் இலக்கண நூல் எது? ஓகே, தொல்காப்பியத்துடைய வழி நூலாக விளங்கும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா தொடக்க காலத்துல நமக்கு முதலாக கிடைக்கப்பட்ட முழு புத்தகம் அப்படின்னு சொல்றோம்னா அது தொல்காப்பியம் தான். அதுக்கு முன்னாடி அகத்தியம் புக் கிடைத்தது, ஆனால் முழுமையாக கிடைக்கல. தொல்காப்பியம் முழுமையாக கிடைத்தது. அதோடைய வழிநூலாக இருக்கக்கூடிய இலக்கண நூல் என்ன கேட்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நன்னூல். அதுதான். ஓகே, ஏன்னா சார் நன்னூல் அப்படின்னா நமக்கே தெரியும் ஏகப்பட்ட இடங்கள்ல கொட்டேஷனுக்காக மேற்கோள் குறியீடு, அதாவது இந்த புக்கு கிடைக்கவே இல்லை, ஃபுல்லாக கூட கிடைக்கலன்னா என்ன மீனிங்னா சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அப்போ எங்க இருந்து சார் அந்த நன்னூல் புக்கெல்லாம் நம்ம தேடி எடுத்தோம்னா ஏதாவது ஒரு பாடல்ல மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அது நிறைய இலக்கண குறிப்புகள்ல இலக்கணங்கள்ல மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அப்படி மேற்கோள் காட்டப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்து வச்சுதான் நன்னூல்ங்கிற நூலையை வந்து தொகுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுல எப்படி எழுதி மூதுரை யார் எழுதிய நூல் அப்படின்னா ஔவையார் எழுதிய நூல். மூதுரை யார் எழுதிய நூல்? ஔவையார் எழுதிய நூல். நீதி வெண்பா யார் எழுதிய நூல்? அந்த சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். ஓகே, அவர் சீகுதம்பி பாவலர், அவர் எழுதிய நூல் தான் அந்த நீதி வெண்பா. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, நன்னூல். நெக்ஸ்ட் பகவத்கீதா. 1912ஆம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? பகவத்கீதை ஒரு என்ன சொல்றது, ஒரு மதம் சார்ந்த, ஒரு ஹிந்து மதம் சார்ந்த ஒரு புத்தகம். தமிழ மொழிபெயர்த்து வெளியிட்டது யார் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாமா? வே ராமலிங்கம் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் தான் வே ராமலிங்கம், வேற யாரும் கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியம், புதினம் அந்த மாதிரி நூல்கள் செய்யுள் தான் எழுதிட்டு இருந்தார். பகவத்கீதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கிடையாது. நமக்கு கண்டிப்பாக படிச்சிருப்போம் அவர் இதை. வஉசியும் கிடையாது. வஉசியை தான் பார்த்தீங்கன்னா மெய்யிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உரைநடை தான் எழுதியிருப்பார். வேற என்னுமே வந்து தமிழ் இலக்கியத்துக்கு அதிகமாக பார்ட்டிசிபேட் இருந்திருக்காது, கொஞ்சமாக பார்ட்டிசிபேட். சுப்பிரமணிய சிவா கொஞ்சமாக தமிழில் பார்ட்டிசிபேட், அடுத்த விடுதலை போராட்டம் தான். பாரதியார் தான் தமிழில் அதிகமான பார்ட்டிசிபேட்டும் விடுதலை போராட்டத்தை அதிகமாக பண்ணியிருப்பார். பகவத்கீதையை டிரான்ஸ்லேட் பண்ணவர் யார் தான்? தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணது பாரதியார் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாரதியாருக்கு தான் வேறு நிறைய மொழிகளும் தெரிய வந்தது.
சங்ககாலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? நான் சொன்னா ஆர்கியாலஜிக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் சொல்லிட்டு. ஆர்கியாலஜி பொறுத்து தமிழ்நாட்டு சம்பந்தம் முக்கியமான இடங்களை படிச்சு வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூர் சம்பந்தமா படிச்சு வச்சுக்கோங்க, கீழடி சம்பந்தமா படிச்சு வச்சுக்கோங்க, வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளியை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க, அரிக்கமேடு படிச்சு வச்சுக்கோங்க, கொற்கை, புகார், இந்த மாதிரி எல்லா நேரங்களும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரோமானிய நாணயங்கள் எங்க கிடைச்சது அப்படின்னா அரிக்கமேடு பகுதியில் தான் கிடைச்சது. அரிக்கமேடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்குது அப்படின்னா புதுச்சேரி அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் தான் இந்த அரிக்கமேடு. புதுச்சேரி இங்க ஒரு துறைமுகம் இருந்தது, அங்கிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட். கீழடியின் கீறல்கள் குறியீடுகள் பின்வரும் எந்த நாகரிகத்தோடு ஒப்பு நோக்கக்கூடியவை? ஓகே, கீழடியில் இருந்த கீறல்கள் ஒண்ணு இல்லை, அந்த பாத்திரங்கள், அவ்வளவுதான். அந்த பாத்திரத்தில் இருந்தக்கூடிய வடிவமைப்புகள் இதெல்லாம் வந்து எந்த நாகரிகத்தோட ஒப்புமைக்கப்படக்கூடியது அப்படின்னா நைல் நதிக்கரை நாகரிகத்தோடு ஒப்புமைக்கிறது. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்கால நாகரிகங்கள். இது எல்லாமே சுமேரி நாகரிகம், நைல் நாகரிகம், சிந்து சமய நாகரிகம் எல்லாமே அதனோட ஒப்பிடக்கூடிய ஒரு நாகரிகமாக தான் நம்ம தமிழர்களுடைய நாகரிகம் கீழடி நாகரிகமாக அமைந்திருக்குது. அப்போ எந்த அளவுக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு பழமையாக கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்துருக்காங்களாம். அந்த அளவுக்கு கீழடியிலிருந்து ஃபேமஸ் பிளேஸ். கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் மதுரை சொல்லுவாங்க, கிடையாது, சிவகங்கை மாவட்டம். மதுரையிலிருந்து பார்க்கும்போது அருகில், ஆனால் சிவகங்கை மாவட்டம். நெக்ஸ்ட், தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார் அப்படிங்கிற. பாண்டியர்களுடைய ஆட்சி குறித்து தகவல் எழுதிய ரோமானியர் யார் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரோபா. ஓகே, ஸ்டெரோபா. நெக்ஸ்ட், மெகஸ்தனிஸ், பிளனி, அகஸ்டஸ் எல்லாருமே எழுதினாங்க, ஆனால் பாண்டியர்களை பற்றி யார் எழுதினா ஸ்ட்ரோபா தான் எழுதினாங்க. நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின். பின்வரும் கூட்டத்தில் தவறானது எதுவும் கேட்குறாங்க? தவறானது கேட்குறாங்க. ஆழ்வார்கள் தேவாரத்தையும் நாயன்மார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் ஏற்றினான்னு சொல்றாங்க. தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நாயன்மார்கள் தேவாரத்தையும் ஆழ்வார்கள் என்ன 4000 திவ்ய பிரபந்தத்தையும் ஏற்றினாங்க. நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லும்போது சிவனை வழிபடுபவர்களாகவும், ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து திருமாலை வழிபடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படியே உல்டாவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து, பெரிய புராணம் சேக்கிழாரால் இயற்றப்பட்டது. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா எது வந்து தவறானது கேட்குறாங்க. ஓகே, 1 மட்டுமே, 1 and 1, அதாவது ஒன்னே ஒன்று மட்டும்தான் தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறாக இருக்கு, ஏ. நெக்ஸ்ட், வதாபி கொண்டான் என்ற விருதை சூட்டி கொண்ட நபர்கள். கண்டிப்பா தமிழ் மன்னர்களுடைய, தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்களுடைய, சேர சோழ பாண்டியர்கள், அதுக்கு வர பல்லவர்கள், இவங்க எல்லாருடைய டைட்டில் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வதாபி கொண்டான் என்ற விருதை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வதாபிங்கிறது எந்த பிளேஸ் அப்படின்னா கல்யாணி, சாளுக்கியா. ஓகே, சாளுக்கியா பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த வதாபி அப்படிங்கிற பிளேஸ். இப்போ இந்த வதாபியை வெற்றி கொண்டவனை தான் என்ன சொல்றாங்கன்னா வதாபி கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து 1ஆம் நரசிம்மவர்மன், அவர் தான் ஆன்சர். ஓகே, இதில் மகேந்திரவர்மன் வந்து அங்கிருந்து 2ஆம் புலிகேசி கொண்டிருப்பாரு. திருப்பி அதை பழிவாங்கும் விதமாக அவருடைய பையன் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பையன் தான் நரசிம்மவர்மன். அவர் என்ன செய்வார்னா வதாபி நகரத்தை அழித்து தீக்கிரையாக்குவார். அதனால இதுக்கு என்ன பேர்? வதாபி கொண்டான் பேர். ஓகே, வதாபி கொண்டான், கடாரம் கொண்டான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டான், மதுரை கொண்டான், இந்த மாதிரி கொண்டான்ங்கிற அமைப்பு டைட்டிலோட வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஈஸி ஒன். யாதும் ஊரே யாவரும் கேதிர். இந்த பாடல் வரி வந்து யாருடைய கூற்று அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடல் வரி என்ன அதுன்னா புறநானூறு பாடல் வரி. அது நான் வச்சுக்கணும். புறநானூறு என்ன மீனிங் அப்படின்னா எல்லாருமே நம்ம ஊர், எல்லாருமே நம்ம மக்கள். கேதீர் என்றால் மக்கள் என்று அர்த்தம். இதை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க? கணியன் பூக்குன்றனார். ஓகே, கணியன் பூக்குன்றார். அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டும் யாரு? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஓகே, அதுவும் இவருடைய இன்னொரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், பூம்புகார் நகரில் இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டன. எஸ், ஓகே, பூம்புகார் நகரத்திலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஓகே, வங்காள விரிகுடா அண்டை நாடுகளுடன் வர்த்தகம் செய்வதற்கு ஏற்றதாக இருந்தது. ஓகே, வலது பக்கம் இந்தியாவோட மேப்பில் தமிழ்நாட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா அண்டை நாடுகளோடு வர்த்தகம் செய்வதற்கு ஏற்றாக இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதனால தான் பூம்புகார் வந்து நல்ல வணிகம் செய்வதற்கு ஏற்றமாக இருந்தது. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? கூற்று காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட், 11th ஒன். தவறான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெகஸ்தனிஸ் தன்னுடைய அறிவிப்பில் வந்து மதுரை என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ், கண்டிப்பா மெகஸ்தனிஸ் அவருடைய கூற்றில் வந்து மதுரையை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. ஓகே, மெகஸ்தனிஸோடைய குறிப்பில். ஓகே, இண்டிகாகிரா புக்கில். அடுத்து யுவான் சுவாங். ஓகே, யுவான் சுவாங் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. தமிழர் காஞ்சிபுரத்திற்கு வந்தார். உண்மைதான், கண்டிப்பா யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு, சீன பயணியான யுவான் சுவாங் வந்து பல்லவர்கள் காலத்தில் காஞ்சிபுரத்திற்காக வந்து அனலைஸ் பண்ணிட்டு போயிருப்பார். அடுத்து கோவலனும் கண்டையும் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகே, அவருடைய வசிப்பு எல்லாமே மதுரை, அதுக்கப்புறம் வந்து சேரர்களுடைய பகுதி, சோழர்களுடைய பகுதி, இந்த மாதிரி வந்து அந்த பகுதிகளில் தான் இருக்குமே தவிர அவர் எங்க காஞ்சிபுரம் சைடு வந்ததே கிடையாது. ஓகே, ஈராக் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மைதான்.
பட்டினப்பாலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி சம்பந்தமா ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறக்கூடிய ஒரு நூல். அது ஈராக் என்ன நம்ம ஏற்றுமதி பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தவறான குற்றம் தான் கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்களுடைய சின்னங்களை பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டியர்களுடைய சின்னங்களை வச்சு கேட்குறாங்க. அது ரெண்டு தான் கேட்குறாங்க. ஒன்று சோழர்களுடைய சின்னம் என்ன சொல்கிறாங்க, புலின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஓகே, நம்ம இரண்டாம் அந்த பேர் 1001 படத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து பாண்டியர்களுடைய சின்னம் எஸ் மீன் தான், அதே மாற்று கருத்து. அதே மாதிரி சேரர்களுடைய சின்னம் வில் அம்பு. ஓகே, வில் அம்பு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன பூ இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகே, பாண்டியர்களுக்கு என்ன பூ, வேப்பம்பூ. சோழர்களுக்கு என்ன பூ அப்படின்னா அத்திப்பூ. சேரர்களுக்கு என்ன பூ, பனம்பூ. ஓகே, அதே மாதிரி பூ, அவங்களுடைய சின்னம், அவங்க ஒவ்வொரு சேர சோழ பாண்டிய மன்னர் ஒவ்வொரு மன்னர்களுக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரும்புரை அப்படிங்கிற பட்ட சேர மன்னர்களுக்கும் பாண்டியர்களுடைய மன்னர்களுக்கு தான் மாறன் அப்படிங்கிற பட்டங்கள் இருக்கும். ஓகேதா, அப்போ இரண்டும் சரிதான். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை பற்றி கொடுக்குறாங்க. ஆதிச்சநல்லூர் கண்டறியப்பட்ட ஆய்வுகளத்தில் உண்மைகளில் பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. பொருந்தாததான் கேட்குறாங்க. நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரம். எஸ், கண்டிப்பாக நல்ல வந்து ஒரு ப்ரிசர்வ்டு சிட்டியாக தான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட், குயவர்கள் குடியிருப்பு இருந்தன. எஸ், அதிகமாகவே இருந்தன. குயவர்கள் இங்கே வந்து தங்குவதற்கான ஆதாரங்கள் அதிகமாக இருந்தது. ரோம பேரரசுடன் வாணிக தொடர்பு இருந்தது. இது மட்டும் தவறு. அதற்குரிய எவிடன்ஸ் இல்லை, மேபி இருந்திருக்கலாம். ஆனால் அதற்குரிய எவிடன்ஸாக ஆதிச்சநல்லூர் இருந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, வீதி பகுதியில் கிடைச்சிருக்குது. நம்ம ரோமானிய நாணயங்கள் எங்கே கிடைச்சது, அரிக்கமேடு பகுதியில் கிடைச்சது பார்த்தோம். ஆனால் ஆதிச்சநல்லூர் பகுதி கிடையாது. ஆதிச்சநல்லூர் பகுதி எங்கே இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தது. ஓகே, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சி தளம், தமிழ்நாட்டில் மிக பழமையான ஒரு அகழ்வாராய்ச்சி தளம், பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு பகுதி ஆதிச்சநல்லூர். மேற்கண்ட அனைத்தும் கண்டிப்பாக வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14, புலிமான் கொம்பை கல்வெட்டு தமிழ்நாட்டின் பின்வரும் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது. புலிமான் கொம்பை, இந்த வார்த்தை கேள்விப்பட்ட உடனே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம். அங்கே ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அந்த கல்வெட்டில் என்ன இருந்தது, கூடல் ஆழ்த்தன் திரை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது படையெடுப்பிற்கு முன்னாடி நம்ம எல்லா பசு நிறைகள், அதாவது ஆண் நிறைகள், பசுக்கள் எல்லாத்தையுமே கவர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க எதிரி நாட்டு மன்னர்கள். அதுபடி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த புலிமான் கொம்பையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு கல்வெட்டு. இது எந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படின்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்தது புலிமான் கொம்பை கல்வெட்டு. நெக்ஸ்ட் 15, பின்வரும் எந்த பட்டம் இப்போதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு மன்னர்களுடைய பட்டங்களை வந்து கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும். ஓகே, பாண்டிய மன்னர்களுடைய அரசு பட்டம் வந்து தொடர்பில்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. மாறன், நம்ம இப்போதான் சொன்னோம், பாண்டியன் மன்னர்களுக்கு மாறங்கிற பட்டம் இருக்குது. அடுத்து செலியன்கிற பட்டம் இருக்குது. மாறன் பெருவழுதி அப்படிங்கிற பட்டம் இருக்குது. வழுதிங்கிற பட்டம் இருக்குது. செம்பியன் அப்படிங்கிற பட்டம் தான் கிடையாது. இது சேர மன்னருக்குரிய சோழ மன்னருக்குரிய ஒரு பட்டமாக கருதப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஃபவுண்ட், அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக மட்பாண்டங்கள் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் எங்கு கிடைத்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, மட்பாண்டங்கள் செய்த ஆதாரம் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி அப்படின்னா பையம்பள்ளி. இந்த பிளேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கு. கீழே நம்ம இப்போதான் பார்த்தோம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலையும், அத்திரப்பாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அது சென்னை காஞ்சிபுரம் பக்கத்தில் பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அத்திரப்பாக்கம். ஓகே, நெக்ஸ்ட் 17, ஃபாதர் ஆஃப் நாவல், அதாவது யார் தமிழ் புதினங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, தமிழ் புதினங்களின் தந்தை. ஏன் சார் இவரை வந்து தமிழ் புதினங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னா, இவர் தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் புதினத்தை எழுதினார். என்ன புதினம் எழுதினாரு, நாவல் என்ன நாவல் எழுதினாரு அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற நாவல் எழுதினாரு. அவர் தான் யாரை பற்றினா வேதநாயக பிள்ளை, அவர் தான். ஓகே, ஆப்ஷன் டி. அடுத்து இந்த ராமானுஜ கவிராயர், இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இவர் தான் ஜியு போப்புக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் தான், ராமானுஜ கவிராயர். ஜியு போப்புக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர். ஓகே, அடுத்து 18, சூரியனை கோள்கள் சுற்றி வருவதாக எந்த பண்டை தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமா நம்ம இப்போ சேட்டலைட் அனுப்பியும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சதை அந்த காலங்களில் தமிழ் இலக்கியங்களே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகே, அந்த அளவுக்கு சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா சிறுபாணற்று படையில குறிப்பிடப்பட்டிருக்கு. சிறுபாணற்று படை. நெக்ஸ்ட் முக்கியமானது காஞ்சிபுரத்தை பற்றி.
தமிழ் இலக்கியங்கள்ல ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டேட் சொல்லியிருப்பாங்க. திருநெல்வேலியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட், மதுரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை பற்றி ஸ்டேட்மெண்ட் இருப்பாங்க. இதெல்லாம் காஞ்சிபுரம் சம்மந்தமா. ஓகே, தவறானது எதுவும் கேட்குறாங்க, தவறான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. இப்போ நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது வந்து காளிதாசர் தான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. நகரங்களில் சிறந்தது யாரு அப்படின்னா காஞ்சி அப்படின்னு சொல்றாரு காளிதாசர். ஓகே, நெக்ஸ்ட் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அப்பர் திருநாவுக்கரசர் சொல்றாரு. ஓகே, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் சொல்றாரு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா, அப்போ ஒன்றும் இல்லை ரெண்டுமே தவறு இல்லை. ஓகே, அடுத்து 20 சரியான அறிக்கை எது சரியானது. ஓகே, ரெண்டு கூற்று இருக்குது, அது சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிறப்பதிகாரம் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த இடம் மதுரை அப்படிங்கிறாங்க. அது ஓகே தான். ஓகே, அது வந்து சரி தவறான ஒரு ஸ்டேட். அவங்க பிறந்த இடம் வந்து மதுரை கிடையாது. அடுத்து சங்ககால சோழர்களின் துறைமுகம் வந்து பூம்புகார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பூம்புகார் பகுதி தான் அவர்களுடைய துறைமுகமாக இருந்தது. ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரியானது. 2 ஸ்டேட்மெண்ட் மட்டுமே. அடுத்து சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ள ஒரு நகரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகே, சங்கம் வளர்த்த, அதாவது தமிழ் இலக்கியங்களை சங்கம் வளர்த்து தான் தமிழை வந்து வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஔவையாரிலிருந்து திருநாவுக்கரசர் வந்து ஏகப்பட்ட பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த பிளேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மதுரை. ஆனால் மதுரைங்கிறது ஓப்பனாக சொல்ல வேற பேர்கள். ஓகே, கூடல், நான்மாட கூடல், இந்த மாதிரி பெயர்கள் தான் குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை ஆன்சர். நெக்ஸ்ட் 22. எஸ், சிம்பிள் கொஸ்டின். ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களுடைய பட்டம் மாதிரி. ஓகே, சோழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க சோறுடைத்து. ஓகே, பாண்டிய நாட்டில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஏன் சோறுடைத்து சொல்றாங்கன்னா சோழ நாட்டில் காவிரி ஆறு பாயும் இடம், நல்ல நெல் விளையும், அதனாலதான் சோழ நாடு சோறுடைத்துங்கிறாங்க. ஓகே, பாண்டிய நாடு கொற்கை பகுதியில முத்து குளித்தல் தான் ரொம்ப ஃபேமஸ் பாண்டிய நாட்டில், அதனால முத்துடைத்து அப்படின்னு சொல்றாங்க. சேர நாடுகள்ல யானைகள் அதிகமா இருக்கும். ஓகே, யானைகள் அங்கே வந்து வீரமிக்கவங்க, யானைப்படை வலிமையா இருக்கும். வேலம் அப்படின்னா யானைங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ சேர நாடு வேலம் உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. தொண்டை நாடு என்ன இதெல்லாம் ஓகே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தொண்டை நாடு நம்ம கேள்விப்பட்டது ஒன்று. தொண்டை நாடு என்னன்னா பல்லவ நாடு தான் என்ன சொல்றாங்க தொண்டை நாடு அப்படிங்கிறாங்க. தொண்டை நாடு என்ன பகுதி அப்படின்னா சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கரெக்டா மேட்சா இருக்குது. ஆப்ஷன் டி 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாண்டிய பேரரசுடைய அரசு செயலகம், அதாவது கவர்மெண்ட் செக்ரட்டரி எதை சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, பாண்டியர்களுடைய பேரரசுடைய அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, இந்த 2 பேரரசை பற்றி என்ன இருக்கும்னா லேட்டர் சோழாஸ், லேட்டர் பாண்டியா சொல்லிட்டு உங்களுடைய 11th புக் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க மன்னர்களை பற்றி படிக்கிறீங்களோ இல்லையோ கம்பல்சரி யாரை பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுல புக்கில் கொடுத்துருக்க ஒரு வார்த்தை தான் அரசு செயலகம் அப்படின்னா எழுத்து மண்டபம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் டேஷ் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முயற்சி செய்பவர்கள் தான் வந்து சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறள் தான். ஓகே, முயல்வாருள் எல்லாம் தலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் படுபயன் வெக்கி படிப்படிவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நடுவன்மை அதாவது நடுநிலையா இருக்கிறவங்க தான் வந்து நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து அதிகாரங்கள். ஓகே, மொத்தமா 103 அதிகாரங்கள், 133 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. 133 அதிகாரங்கள 3 பால்களா இருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இயல்கள் இருக்கும். அதுல களவியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 7 அதிகாரங்கள் களவியலில் இருக்கிறது. ஓகேங்களா, 13 அதிகாரம் வந்து 2 இதில் இருக்கும். இயல் வந்து இருக்கும், துறவர இயல், அப்புறம் இன்னொன்று வந்து இதரவியல் நினைக்கிறேன். இந்த 2 இதுலையும் 13 இயல்கள் இருக்கும், 13 அதிகாரங்கள். ஊழல் எதை போன்றது அப்படின்னா உப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வந்து ஊழல் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் 28. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருக்குறள் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சுக்கணும். திருக்குறள் மட்டும் படிக்காமல் அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற இன்ஃபர்மேஷன், திருவள்ளுவரை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற இன்ஃபர்மேஷன் நம்ம படிச்சுக்கணும். இப்போ மொழிபெயர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கிரால் அப்படிங்கிற நபர் வந்து ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்திருப்பார். எந்த மொழியில? திருக்குறளை ஜெர்மன் மொழியிலும், ஜி போப் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து ஏரியல் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்திருப்பார். லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஓகே, அவரும் இத்தாலியை சேர்ந்த ஒரு நபர் வீரமாமுனிவர். இவர் தான் பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அகராதி, நம்மளுடைய தமிழில் எழுந்த முதல் அகராதி அப்படின்னா சதுர அகராதி. அதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி இவர் தான், வீரமாமுனிவர் தான். அதனால இவர் அகராதியின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்
முப்பால் மொழிந்த முதல் பாவலர் ஒப்பார் எவருந்தெனில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை திருக்குறளை போற்றி பாடும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த கூற்றை சொல்லியவர் கூறியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லந்துவானார் தான் இந்த கூற்றை கூறியவர். ஓகேங்களா, கலித்தொகையை தொகுத்த ஒரு முனிவர் தான் யாரு, நல்லந்துவானார். நெக்ஸ்ட், திருவள்ளுவரை தெய்வப்புலவர் என்று புகழ்ந்தவர். இப்போ தான் நான் சொன்னோம் திருவள்ளுவர் திருக்குறள் ரெண்டையும் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். அதில் திருவள்ளுவரை தெய்வப்புலவர் அப்படி சொன்னது யார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி திருவள்ளுவரை உலகப்புலவர் என்று கூறியவர் யார்? அதுக்கப்புறம் திருவள்ளுவரை ஐயன் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவரை உலகப்புலவர் என்று கூறியவர் ஜியு போப். அதுக்கப்புறம் ஐயன் என்று கூறியவர் மு கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி. திருவள்ளுவரை தெய்வப்புலவர் என்று கூறியவர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஈழம் பூரணார், அவர் தான் வந்து தெய்வப்புலவர் என்று கூறினார். அடுத்து, இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டியும் கெடுக உலகியற்றியான் அப்படின்னு சொல்றான். அதாவது கெடுக உலகியற்றியான், அதாவது பிச்சை எடுத்து வாழ்வதான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னா உலகத்தை ஏற்றி இறைவன் கெடுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் காட்டமாக இறைவனை பற்றி கூறுகிறார். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து, 10 பாட்டில் நீண்ட அடிகளை கொண்ட நூல் எந்த நூல் அப்படிங்கிறாங்க. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் அப்படின்னா முல்லைப்பாட்டு, நீண்ட அடிகளை கொண்ட நூல் அப்படின்னா மலைப்படுகிறா. ஓகே, நெக்ஸ்ட். இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள் தான். நெடுநல்வாடை, திருமுருகாற்றுப்படை, இந்த 2 நூல்களை எழுதியவர் யாருன்னா நக்கீரன். மலைப்படுகடாமுடைய பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நன்னன். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தா சொல்றேன். ஓகே, நன்னன். அதுக்கப்புறம் பொறுத்துக பொறுத்த வரைக்கும், அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு இயலையும் அறம் பொருள் இன்பம் இந்த முப்பால இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயல்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த இயலுக்கு வந்து என்ன வந்து மேட்சா வந்து அதிகாரங்கள் இருக்குது. அது ஈஸியாக நம்ம என்ன சொல்லலாம்னா எந்த இது கம்மியா இருக்குது எந்த இயல் கம்மியா இருக்குன்னா ஊழியலுக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கும். 1. ஓகே, ஒரே ஒரு அதிகாரம் தான் ஊழியலுக்கு இருக்கும். டிக்கு வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஒழிப்பியலுக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா 13 அதிகாரங்கள் மட்டுமே. ஓகே, ஒழிப்பியலுக்கும் துறவிரவியல் ரெண்டுக்குமே 13 அதிகாரங்கள் இருக்கும். கற்பியல் பொறுத்த வரைக்கும் 32 அதிகாரங்களையும் கற்பியலுக்கு வந்து 7 அதிகாரங்களையும், அமைச்சியல் ரொம்ப அதிகமாக 32 அதிகாரங்களே இருக்கும். ஓகேங்களா, அப்படி மேட்ச் பண்ணோம்னா 3, 4, 2, 1 பி. நெக்ஸ்ட், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா 4 பேரும் கொடுத்துருக்க ஆப்ஷன் 4 பேருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாயன்மார்கள் ஒருவர்கள் தான். ஓகே, திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், அவருடைய இன்னொரு பேர் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் மாணிக்கவாசகர். இவங்க எல்லாருமே சைவ குறவர் 4வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவாரம் தேவாரம் பாடியவர்கள் முதல் திருஞான சம்பந்தர், அடுத்து திருநாவுக்கரசர், அடுத்து சுந்தரர், அடுத்து மாணிக்கவாசகர் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கூறியவர் யார் அப்படின்னா அப்பர். ஓகே, திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பர். இவர் திருநாவுக்கரசர் வேற என்ன செஞ்சிருப்பாரு அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து திருஞான சம்பந்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அரிகேசரி மன்னனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு, அதாவது சிவனை கும்பிட மதத்திற்கு வந்து மாற்றியிருப்பார். ஓகே, திருஞான சம்பந்தர். அடுத்து, நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் வரை 13 இளம்பகம் கொண்டிருப்பது எந்த நூல்? ரொம்ப ஈஸி. இளம்பகம் அப்படிங்கிறது வேற எந்த நூல்லே வராது, சீவக சிந்தாமணி நூலில் மட்டும்தான் வரும். மீதி எல்லா நூல்கள்லையும் காண்டம் இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இதை இளம்பகம்ங்கிற ஒரு பிரிவு எங்கே மட்டும் வரும்? சீவக சிந்தாமணி 13 இளம்பகம் இருக்கும். சீவக சிந்தாமணியோட மற்றொரு பெயர் என்ன கேட்டாங்கன்னா இது ஒரு மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இங்கே அதிகம் கூறப்பட்டிருக்கும், மனநூல் அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டுடைய தலைவன் சீவகன். இது ஒரு வழி நூல் தான். ஓகே, வடமொழியில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட சிந்தாமணி அப்படிங்கிற இன்னொரு மொழியில் வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலை தழுவி தான் இந்த சீவக சிந்தாமணி இருக்கும். 50 காப்பியங்கள் ஒன்று. அதுக்கப்புறம் முதலாக விருத்த பாவில் பாடப்பட்ட ஒரு காப்பியம் இதுதான். ஓகே, விருத்த பாவில் பாடப்பட்ட முதல் காப்பியம் இதுதான், சீவக சிந்தாமணி தான். அப்புறம் சீராபுராணம் தெரியும், இஸ்லாமிய ஒரு நூல். இதுக்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர். குற்றால குறவஞ்சி தெரியும், திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் குற்றால குறவஞ்சி. மணிமேகலையும் 50 காப்பியங்கள்ல ஒரு நூல் தான் மணிமேகலை இயற்றியவர் பொறுத்த வரைக்கும் சீத்தலை சாத்தனார். ஓகே, நெக்ஸ்ட் இரட்டை காப்பியங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் திருக்குறள் என்பது டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த திருக்குறளோட இலக்கண குறிப்பு தான் கேட்குறாங்க. எத்தனை திருக்குறளை வந்து கருவியாக பேர் சொல்றாங்கன்னா சொல்லாக பேரா, அடையெடுத்த கருவியாக பேரா, பொருளாக பேருனா அடையெடுத்த கருவியாக பேர். இதெல்லாம் டிஎன்பிசி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, 36 முடிஞ்சது. 37
வென் வாஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீதி கட்சியோட சாதனைகள்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்புறம் ஆந்திரா பல்கலைக்கழகம் 2 பல்கலைக்கழகங்களும் மெட்ராஸ் ப்ராவின்ஸை வந்து இவங்க யாரு நீதி கட்சி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பல்கலைக்கழகம் உருவாக்கும். அது அண்ணா பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமானது. 1929ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஆந்திரா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய ஆண்டு 1925 ஆந்திரா யூனிவர்சிட்டி 1925. நெக்ஸ்ட் 38 நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, இப்போ நீதிக்கு அதாவது வட்டமேசை மாநாடு 1930, 31, 32 3 தடவை நடந்திருக்கும். அந்த 3 தடவையும் இந்தியா இருக்கிற ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு இடம் சார்பாகவும் ஒவ்வொரு ஜாதி சார்பாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அது நீதி கட்சி சார்பாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி பன்னீர்செல்வம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, இவங்க எல்லாருமே நீதி கட்சி இவங்க 2 பேரும் நீதி கட்சி சேர்ந்தவர்கள் தான். ஏடி பன்னீர்செல்வமும் அதுக்கப்புறம் எம்சி ராஜாவும் நீதி கட்சி சேர்ந்தா. எம்சி ராஜா எங்கே வருவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய காந்தி அதுக்கப்புறம் அந்த அம்பேத்கருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கும், பூனா உடன்படிக்கை. 1932ஆம் ஆண்டு பூனா உடன்படிக்கை எழுதிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த உடன்படிக்கையில் எம்சி ராஜா ஒரு பார்ட்டிசிபென்ட். ஓகே, மறைமலடிகள் தான் தெரியும், தனித்தமிழ் இயக்கத்தில் ரொம்ப ஃபேமஸானவர். அயோத்திதாசரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை துவங்கியிருப்பார். தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். ஓகே, நெக்ஸ்ட் 1944 நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நீதி கட்சி தொடங்கியதிலிருந்து அவங்களுடைய மாநாடுகள் முக்கியம், ரொம்ப ரொம்ப மாநாடு முக்கியம். அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்துடைய மாநாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த நீதி கட்சி தான் நாளடைவில் பெரியார் கைக்கு வரும்போது பெரியார் என்னவா மாற்றுவார்னா நீதி கட்சியோட பேரை மட்டும் மாத்துறாரு. என்ன பேரா மாத்துறாரு? திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்துறாரு. ஓகேவா, தீக்க அப்படின்னு கட்சியா மாத்துறாரு. ஆனா இந்த கட்சி அரசியலை பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அரசியலை பங்கேற்காம என்ன செய்யும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய சமூக சீர்திருத்தங்களை ரொம்ப ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுக்கப்புறம் தீக்க கட்சியிலிருந்து உடைக்கப்பட்டு திருப்பி வந்தது தான் திமுக கட்சி. அண்ணாவால் உருவாக்கப்பட்டது 1949. திமுகவிலிருந்து திரும்பி உடைக்கப்பட்டு வந்தது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக. ஓகே, அப்போ இது எந்த மாநாட்டில் வந்து நீதி கட்சி திராவிட கழகமாக மாறினது அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டில் தான் மாறும். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. தமிழ்நாட்டுடைய அரசியல் இதில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்தது இந்த மாநாடு தான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நீதி கட்சியை பற்றி இன்கரெக்ட் ஒன்று கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான கூற்றை தான் கேட்குறாங்க. தவறான கூற்றை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகம். கரெக்டு தான். ஓகே, நீதி கட்சி ஒரு காலங்களில் நம்ம தான் அது பேரை வந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது என்ன அமைப்பாக இருந்ததுன்னா தென்னிந்திய அதாவது சென்னை ஐக்கிய கழகம் அப்படிதான் இருந்தது. ஓகே, சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்தது. அதான் நாட்கள் போக போக அந்த அந்த அமைப்பில் வந்து பத்திரிகை ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளிவந்தது. ஓகே, இங்கிலீஷில் ஒரு நாளிதழ் வந்தது. என்னது அதோட பேர் என்ன? ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்தது. அதை பேரை வச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்க 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஆனால் 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன் சார் அப்படின்னா 1917 16. ஓகே, அடுத்து ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகை தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தியது. ஓகே, உண்மைதானா? எஸ், உண்மைதான். ஓகே, ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி இங்கே தமிழ் மொழி கிடையாது, ஜஸ்டிஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம இப்போ தான் சொன்னோம். ஓகே, ஆங்கில மொழி பத்திரிகை நடத்துனாங்க. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. ஓகே, இப்போ இதுவும் கரெக்ட் தான். 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 2, 3 தான் தவறு. இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 41 நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது? நான் சொன்னா நீதி கட்சியோட முக்கிய மாநாடுகள் எல்லாமே முக்கியம். அதேமாதிரி சுயமரியாதை இயக்கத்தோடைய 3 மாநாடு படிச்சுக்கோங்க. நீதி கட்சியோட முதல் மாநாடு கோயம்புத்தூர் நடைபெற்றது. சேலம் மாநாடு 1944 என்னவா மாறினது? திராவிட கழகமாக மாறினது. 1949 திமுகவாக மாறிச்சு. ஓகே, அடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடுங்க. ஓகே, நாலங்காடி அல்லங்காடி. ஓகே, ரெண்டுமே உல்டாவா இருக்கு பாருங்க. நாலங்காடி அப்படின்னா அது வந்து பகல் நேர கடை தான் சொல்லுவாங்க. அல்லங்காடி அப்படின்னா இரவு நேர கடை. அதாவது ஒரு காலங்களில் மதுரையிலையும் முசிறியிலையும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் கடைகள் இயங்குமாமா பஜாரில், அதாவது சந்தை பகுதியில். அந்த மாதிரி இருக்கும்போது பகல் நேரம் மட்டும் வைக்கக்கூடிய கடைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாலங்காடி, இரவு நேரம் வைக்கக்கூடிய கடைக்கு பார்த்தீங்கன்னா அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் தவறாக தான் இருக்குது. அப்படி உல்டாவாக இருக்குது, அப்போ தவறு தான். அடுத்து ரோமானிய நாட்டு நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை பூம்புகாரில் அமைந்துள்ளது. அது எப்படி பூம்புகாரில் இருக்கும்? பூம்புகார் ஒரு துறைமுக பகுதி, அங்கே வேணால் கிடைச்சிருக்கலாம், ஆனால் தயாரிக்கும் தொழிற்சாலை இல்லை. கொற்கை அருகில் உள்ள உவரியில், ரொம்ப முக்கியம், கொற்கை அருகில் உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. எஸ், பியூர்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாண்டியர்களுடைய தலைநகரமாக கொற்கை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உவரியில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி, முத்து எடுப்பதற்காக ஒரு பகுதியாக இருந்தது உவரி. ஓகே, அதில் வந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, சரியான கூட்டினா ஆப்ஷன் டி தான். ஓகே, நெக்ஸ்ட் 43 கல்லாதவரின் கடை என்று திருவள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது கல்லாதவரின் கடை.
நூல்களை கற்று அதிகம் பேசுபவரை கல்லாத கடை சொல்லுவாங்களா? கிடையாது. நூல்களை அதிகம் கற்று பேசுவோம் கிடையாது. நூல்களை கற்று பேச மறுப்பவரும் கிடையாது. நூல்களை கற்றுக்கொண்டிருப்பவரும் கிடையாது. நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர் தான் அப்படி சொல்றாங்க. அதுதான் படிச்சிருப்பான், அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். ஆனால் என்ன செய்யுது, அதை ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து அவனை பேச வைக்கும்போது அவனை என்ன பேச முடியாது. அப்போ அவனை தான் என்ன சொல்றாரு திருவள்ளுவர், கல்லாதவரின் கடை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் 44. எஸ், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு, தமிழக பெண்களுடைய பங்கு அளப்பரியது. அதுலேயும் விடுதலை போராட்டம், சமூக சீர்திருத்தம் ரெண்டுலேயுமே வந்து உங்களுடைய பங்களிப்பு அதிகம். அதில் யார் யார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வராங்க பாருங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் அம்மு சுவாமிநாதன் எங்கே வராங்கன்னா அரசியல் அமைப்பு சபையை உருவாக்குறாங்க, இவங்க தான். அடுத்து ருக்மணி லட்சுமிபதி, அவங்க என்ன சொன்னாங்க, இளைஞர் கூட்டிணைவை பண்ணுறாங்க. அடுத்து கிருஷ்ணமால் ஜெகநாதன், நமக்கு தெரிஞ்சது பூமிதான இயக்கம், அதாவது இதை தோற்றுவித்த பூமிதான இயக்கத்தை தோற்றுவித்தர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன, கிட்டத்தட்ட அந்த ஆச்சாரியா வினோபாவை, அவர் கூட சேர்ந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன் பூமிதான இயக்கத்தை பண்ணுறாங்க. அஞ்சலை அம்மாள், ஓகே அஞ்சலி கிடையாது, அஞ்சலை அம்மாள் என்ன செய்வாங்கன்னா நீல் சிலை எதிர்த்து, அதாவது நீலுங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த அந்த ரிவோல்ட் இருக்குல்ல 1857, அதை ஒடுக்கியிருப்பார் நீல். ஓகே, அவருக்காக வந்து சென்னையில் ஒரு நல்ல மெயின் சாலையில் அவருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா நீலுக்கு வந்து ஒரு சிலை வச்சுருப்பாங்க. இந்த சிலையை நீக்குவதற்காக அஞ்சலை அம்மாள் போராடுவாங்க. அவர் இந்த பார்ட்டிசிபேட். அப்போ இதுக்கு மேட்ச் பண்ணோம்னா 2143 பி. சி.என். அண்ணாதுரை முதல் மந்திரியாக, அதாவது சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்ற ஆண்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வருஷம். சி.என். அண்ணாதுரை ஃபர்ஸ்ட் முதலாக காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சி முதலாக ஆட்சிக்கு வந்தது. ஓகேங்களா, திமுக உருவானதே மிகப்பெரிய வரலாறு. 1949 உருவாக்குறாங்க. 1949 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வி, 10 சீட் பிடிப்பாங்க, 20 சீட் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் 1967 நடந்த எலெக்ஷனில் தான் மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 113க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பிடிச்சி ஒரு ஆட்சி அமைப்பதற்கு என்ன வேணுமோ அதை விட அதிகமான சீட்டுகளை பிடிச்சி திமுக மட்டுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக சி.என். அண்ணாதுரை, அந்த டைம்ல திமுகவின் தலைவராக இருந்த நபர் வந்து பதவி வைக்கிறார் 1967. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவருடைய அன்லக்கி காரணமாக 1969ஆம் ஆண்டே இறந்து போகிறார். ஆனால் அந்த அவர் ரூல் பண்ணதுமோ 2 வருஷம் தான். அதையும் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருப்பாரு. ஆனால் அந்த 2 வருடங்கள்ல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். ஓகே, என்ன நடத்திருப்பாருன்னா தமிழ் மாநாடுகள், மொழி மாநாடு நடத்தியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தேசியமயமாக்கியிருப்பாரு. ஏகப்பட்ட விஷயங்களை திமுக தலைமையில் வந்து பண்ணியிருப்பாங்க. அது 69ல் இறந்திருப்பாரு. இறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீக்கில் அந்த ஒரு தினமாகவும் நம்ம கொண்டாடணும். என்னன்னா தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 18. ஓகே, இந்த ஜூலை 18ஆம் நாள் தான் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினோட பெருமை யாருக்கு தான் போய் சேரப்போகுது, அண்ணாதுரைக்கு தான் போய் சேரும். ஓகேங்களா, அடுத்து நினைவு கற்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நரசிங்கப்பட்டி, அங்கதான் நினைவு கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து 47 திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக உள்ளது? திராவிட நாடுங்கிற பார்த்த உடனே திராவிடர் கழகமா? கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடதா? கிடையாது. மதிமுகலாம் எலிமினேட் பண்ணிடலாம். மதிமுகலாம் வைகோட கட்சி, அவங்க தான் அந்த காலங்களில் இந்த மாதிரி பத்திரிகைலாம் வச்சது கிடையாது, எலிமினேட், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடியது நீதி கட்சி. நான் சொன்னேன் நீதி கட்சிக்கு வந்து 3 லாங்குவேஜில் வந்து பத்திரிகை வெளியிட்டாங்க. எந்தெந்த லாங்குவேஜில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழில் அவங்க வெளியிட்ட நாளிதழ் பேர் தான் என்னது திராவிட நாடு. இங்கிலீஷில் அவங்க வெளியிட்ட நாளிதழ் பேர் ஜஸ்டிஸ். ஆந்திராவில் வெளியிட்ட நாளிதழ் பேர் ஆந்திர பிரகசிகா. ஓகே, 3 லாங்குவேஜ்லேயும் 3 நபர்கள் தலைமையில் கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்து ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா புதுமை பித்தர். சிறுகதைகளை பார்த்து வச்சுக்கோங்க, புதுமை பித்தர். இக்கால கவிஞர்கள் எல்லாரையும் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சங்ககால சமூகத்தில் அம்பணம் என்ற சொல்லு வந்து எதை குறிக்கிறது? நல்ல நேரம் இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள் கேட்கலாம். அம்பணம் அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதை குறிக்கிறது அப்படின்னா நெல் அளவை குறிப்பது தான் குறிக்கிறாங்க. நெல் அளவு, நெல்லை வந்து எப்படி இழக்கிறாங்களோ அதை சொல்லக்கூடியது தான் இந்த அமைப்பு. அடுத்து பூண்டி நீர்த்தேக்கத்தில் குடிநீர் கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க? சத்தியமூர்த்தி அவர்கள் தான். ஓகேங்களா, இப்போ மொத்தமாக நம்ம 50 கொஸ்டின்ஸ் யூனிட் 8லிருந்து முக்கிய 50 வினாக்களாக 50 வினாக்கள் பார்த்துருக்கோம். 50 வினாக்கள் டிஸ்கஷன் முக்கியமானது, ஏகப்பட்ட விஷயங்கள், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் லெசன் பண்ணியிருப்பீங்க. தீவிரமாக படிச்சுட்டேங்க. இந்த ஒரு வாரம், ஓகே ஒரு வாரம் கூட இல்லை, நீ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த குரூப் 4 நமக்கு வந்து அதை அடைய முடியும். யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.